Hey guys, welcome back to my YouTube channel. This is the second video. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா துஸ்ரங்கிரி ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். செம்ம பிளேஸ். வியூ பாயிண்ட் வேற லெவல். நான் யதார்த்தமா நான் விண்டோஸ் பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தேன். விண்டோ பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தேன். எட்டிக்கிட்டு பார்க்குற நம்ம தாஜ்மஹால் மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை கேரளா வந்துட்டோமா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டா அது ஒரு பள்ளியாசலம் guys. வேற லெவல் இருந்துச்சு. நான் அந்த இதில் கேமராவில் எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பின்னாடி இந்த ஒயிட் கலரில் ஒன்று தெரியுதுல்ல, அதுதான் பள்ளியாசல். செம்ம இடம், வந்ததுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்குது. அப்படியே மனசில் நிம்மதியாக இருக்குது. இப்போ அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்கேன். அப்படியே நான் போகிற வழியில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, என்னோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், போகலாம். ஐஸ் வர வழியிலே டீ ஸ்டால் மாதிரி ஒன்று இருக்குது, பேக்கரி மாதிரி. இங்கே சமோசா, டீ, காஃபி அந்த மாதிரி டைப்லாம் இருக்குது. நான் நிற்கிற இடத்த பாருங்கள் எப்படி இருக்குங்க. டாய்லெட் வசதியோடு இருக்குது. அப்படியே இந்த வியூவை பார்த்துக்கிட்டு இங்கே டீ குடிக்கலாம். இங்கே டீனா நம்ம ஊர் டீ மாதிரி விளங்கல, அதான் கசக்குது. அது மாதிரி தேயிலை மேலே போட்டு கொடுத்துருவோம், அப்புறம் நம்மளே வடிகட்டிக்கிறேன் போல. வயநாடுக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 3 வருஷமாக வயநாடு பிளான் பண்ணிட்டு கடைசியில் ஃபேமிலியோட வர வேண்டியதே ஆச்சு. இப்போ என்னென்னா லடிக்கி லேக் அந்த இடத்துல இப்போ நிற்கிறோம். வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு உள்ளக்கு ஒன்றும் 100 மீட்டர்ஸ் நடந்து போகணும்னு சொன்னாங்க. நாங்கள் போவோம். நண்பர்களே, ஃபைனலாக இங்கேயும் டிக்கெட் வாங்கியாச்சு. அடல்ட்டுக்கு 40 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு 30 ரூபா. பார்ப்போம் உள்ள ஒர்த்தாக இருக்கான்னு. இதுதான் என்ட்ரன்ஸு. ஃப்ரீ ஒய்ஃபை இங்கே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வயநாடு டிஸ்ட்ரிக்ட் எத்தனை இண்டியா இருக்குன்னு பாரு. என்ட்ரன்ஸ்லேயே கடை எல்லாம் இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. வந்தோடனே இங்கே வயநாடு டிஸ்ட்ரிக்டோட மேப் இருக்குது. முன்னாடியே சின்ன சின்ன கடைனா இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு தான் இந்த இடம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த இடத்துல. உள்ளே போய் பார்ப்போம் முழுசா. கைஸ் 4 பேர் போட்டு 2 வாங்க போகிறோம். 8 பேர் 4 பேராக போக போகிறோம். இப்போ என்னென்னா போட்டு உள்ளே போயிருக்கான். ஸோ அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கைஸ் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கைஸ் ஃபைனலாக வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ஜாக்கெட் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கடா காணோம் ஒன்று. சைடு மாட்டிக்கிட்டு இருக்கோம். வாங்க போவோம். இந்த வீடியோ
தைரியம் உட்காரு கைஸ். ஃபைனலாக ஏறியாச்சு. தேங்க்யூ கைஸ். ஃபைனலாக வந்தாச்சு. வேற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் தான் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். போக போக கால் வலிக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்டேரிங். நான் தான் பைலட் இந்த போட்டுக்கு. வேற மாதிரி இருக்கு கைஸ், வேற மாதிரி இருக்கு கைஸ். போட்டிங் போக நல்லா இருக்கு இந்த மாதிரி லொக்கேஷனில். ஆனால் தண்ணி கன்றாவியாக இருக்கு, கருப்பு கலரில் இருக்கு. நான் போட்டிங் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்கு. மூஞ்சி தெரியுதா கைஸ்? ஓகே, ரைட் பெருசாக இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு முன்னாடி பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க ஜாலியா. அதான் நல்லா இருக்கு. Look at all you've gone through, all the crazy and the bittersweet too. All the while your heart's on fire, keeping off to your own desire. Look at all you've endured, heartaches that have crushed your worth. All the while your mind's at war, you keep coming back for more. Why do you keep coming back for more? Why do you keep coming back for more? Why do you keep coming back for more? நான் கொஞ்சம் வித்தியாசமாக ரிவர்ஸ்லேயே போகிறோம். ஆமாண்டா, ஈஸியாகவும் இருக்குடா கைஸ். இப்போ ரிவர்ஸில் போயிட்டு இருக்கோம் இடத்துக்கு. எப்படி இப்போ டைம் முடிய போகுது. ஸோ நாங்கள் இங்கே போக போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க பார்ப்போம். வேறு லெவலாக வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னா எங்களுக்கே தெரியல. நாங்கள் போவோம், போகிறப்போ கீழே போவோம். கவுமா ஃபைனலாக இந்த இடத்த விட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு போட்டிங் மட்டும்தான் அக்வாரியம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் க்ளோஸ் தான். நம்ம நேரத்துக்கு எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. வெளியே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு டேம் பேர் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் பெரிய டேமு தெரியுதா? இப்போ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அந்த டேமுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே உள்ளக்கு வரும்போது என்ட்ரன்ஸ் அடல்ட்டுக்கு 40, சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ 20 ரூபா. ஆனால் உள்ளக்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கான தனித்தனி அமௌண்ட் நம்ம பே பண்ணிக்கிறணும். வந்து போயிட்டு எவ்வளோ தூரம் போகிறோம். அதுவும் இல்லாமல் காலை 8:30க்கு ஓப்பன் பண்ணால் 5 மணிக்குன்னு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். வயநாடு ஃபுல்லாமே இப்படி தானே. எந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தாலும் 5 மணியோட க்ளோஸ் தான். மற்ற நாங்கள் போய் பார்ப்போம். கைஸ், டேமுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வரணும். இந்த மாதிரி படிக்கட்டு இருக்குது. வந்து இந்த படிக்கட்டில் ஏறினா தான் மேலே டேமுக்கு போக முடியும். பார்ப்போம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வர்றது ஒருத்தர் இல்லையானு. கைஸ், ஃபைனலாக மேலே ஏறியாச்சு. என்னை பொறுத்தவரை எது பெஸ்ட்டுனா, நீங்கள் வேன் பிடிச்சி வந்துடுங்க. ஒரு ஆளுக்கு 15 ரூபா தான். டேமில் தண்ணி கம்மியாக தான் கைஸ் இருக்குது. அதான் ஜீப் போட்டு ஸ்பீடு போட்டு. உள்ளக்கு அப்படியே வந்தோம்னா இது உள்ளக்கு ஒரு இடம் இருக்குது. ஃபுல்லாக பலாப்பழ மரமாக இருக்குது. பலாப்பழ தோட்டம் மாதிரி தெரியுதா? பலாப்பழம். அதுவும் இல்லாமல் இது மாதிரி ஊஞ்சல் பின்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஊஞ்சல் இருக்கும்.
செம்ம ஹைட்டில் இருக்கும் சொல்லு. எப்படி இருக்க போதும் தெரியல, வாங்க பார்ப்போம். மேலேருந்து கீழே வண்டியில் வந்தாச்சு, அந்த அந்த பஸ்ஸில், சாரி வேனில். இப்போது டிக்கெட் கவுண்டர் வந்திருக்கோம். கேம் எல்லா கேமும் விளாட 12D ரைடுனா இருக்கான். ஐலோ பைலோ. இப்போ 12Dக்கு போனோம், வேறு லெவல் கண்டிப்பாக போனோம். ஆனால் இன்னும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஒரு 2-3 நிமிஷத்தில். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கல்பெட்டால் காட்டேஜ் மாதிரி ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு இடம் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இது ஏதோ ஒரு இடம்ல, ஏதோ ஒரு இடம் கைஸ், பேர் எனக்கு சரியாக ஞாபகம் மாட்டேங்குது. நான் பார்த்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, அங்கே வந்து ஒரு இது பிடிச்சாச்சு, காட்டேஜ். 4 ரூம்பு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் எல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஸ்விம்மிங் பூலோட பிடிச்சிருக்கோம். ஸ்விம்மிங் பூல் வேறு லெவலாக இருக்குது. நைட்டு இப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி ஹீட் ஆச்சுன்னா நம்ம பார்த்தா ஹீட்ரு இருக்குது ஸ்விம்மிங் பூலுக்கு. செம்ம என்ஜாய்மெண்ட் கைஸ். படுத்து தூங்க போகிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த நாளில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, கீப் சப்போர்ட். அவனா ஆண்டா வண்டிக்கு